அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு வமக்ஃபிரத்துஹு. பத்ருடைய போர் ஹஸாயிஸ் குப்ரா என்ற ஒரு கிதாப். இந்த கிதாபிலே இமாம் ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பத்ரின் அதிசயங்கள் என்பதாக ஒரு 5 விஷயங்களை தெள்ள தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் பல்வேறு விஷயங்கள் இருந்தாலும் முக்கியமாக இந்த 5 விஷயங்களை பார்க்கலாம். முதலாவதாக, பத்ருக்கு முன்னால் சூரத்துல் அன்ஃபாலிலே அல்லாஹ் இது சம்பந்தமாக கூறியிருக்கிறான். குறைஷிகளுக்கு முக்மீன்களுடைய எண்ணிக்கையை மிகவும் குறைவாக அல்லாஹ் தஆலா காட்டினான். முக்மீன்களுக்கு முஸ்லிம்களுக்கு குறைஷிகளினுடைய எண்ணிக்கையை மிகவும் குறைவாக காட்டினான். இதற்கு விளக்கம் எழுதும் முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகிறார்கள், குறைஷிகள் முக்மீன்களுக்கு மிகவும் குறைவாக காட்டப்பட்டது ஏன் என்று சொன்னால், அப்பொழுதுதான் அவர் இந்த குறைஷிகள் குறைவாக இருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த போரிலிருந்து வெளியேறாமல் இருப்பார்கள். முக்மீன்களுக்கு ஏன் குறைஷிகளை குறைவாக காட்டப்பட்டது என்றால், அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும், போர் சம்பந்தமாக ஒரு நம்பிக்கை ஏற்படுவதற்காக வேண்டி அவர்களுக்கு அப்படி காட்டப்பட்டது. இரண்டாவதாக, தூக்கம். நாளைக்கு நம்முடைய தலை வெட்டப்பட போகிறது என்று சொன்னாலோ, அல்லது நம்முடைய வீட்டிற்கு பக்கத்து வீட்டில் திருடன் வந்து விட்டால் என்று சொன்னாலோ, சாதாரணமான ஒரு வாழ்க்கையில் நமக்கு தூக்கம் வருமா என்று கேட்டால் அது ஒரு வாரத்திற்கு அந்த தூக்கம் நமக்கு வராது, அது நீடித்து கொண்டே இருக்கும். ஆனால் சஹாபாக்களுக்கு தெரியும், அந்த சஹாபாக்கள் எல்லாம் சாதாரண ஒரு வியாபார படையை தாக்குவதற்காக சென்ற ஒரு கூட்டம். ஆனால் திடீரென்று அபூஜஹலுடைய மிகப்பெரிய படைகள் வந்துவிட்டது, 1000த்திற்கும் மேற்பட்ட படைகள் வந்துவிட்டது. அவர்கள் நாளை எழுந்தவுடன் நம் கழுத்தை எடுத்து விடுவார்கள் என்று தெரிந்தும், போர் நடக்கப் போகிறது என்று தெரிந்தும் இந்த சஹாபாக்கள் போர் செய்தார்கள். இதற்கெல்லாம் மத்தியில் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு நல்ல ஒரு தூக்கத்தை கொடுத்தான். எனவே இரண்டாவது ஒரு அதிசயமாக, போர் நடப்பதற்கு முன்னதாக முஸ்லிம்கள் முக்மீன்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் கொண்டு நன்றாக தூங்கினார்கள். மூன்றாவதாக, போர் நடப்பதற்கான காலையில், அதாவது பத்ரு போருடைய காலையில் மழை பெய்தது. முஃபஸ்ஸிரீன்கள் பல்வேறு காரணங்களை இதற்காக எழுதுகிறார்கள். அன்றைய காலையில் பல சஹாபாக்களுக்கு குளிப்புடைய தேவை ஏற்பட்டது என்றும், மழை பெய்தால் சஹாபாக்கள் இருக்கக்கூடிய அந்த முக்மீன்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதி மிகவும் சதுப்பு நிலமாக இருந்தது. மழை பெய்ததினால் அந்த இடம் நடப்பதற்கு ஒரு ஏதுவான இடமாக மாறிவிட்டது. அதுவே இந்த காஃபிர்களினிடம் வந்து பார்த்தால், அவர்கள் மழை பெய்வதற்கு முன்னால் அவர்களுடைய இடம் மிகவும் நன்றாக இருந்தது. மழை பெய்ததின் காரணமாக அது மிகவும் சேரும் சகதியுமாக மாறிவிட்டது. அவர்களுக்கு நடப்பதற்கு மிகவும் சிரமமாக ஆகிவிட்டது. எனவே ஒரே மழை இருவருடைய இடங்களிலும் அல்லாஹ் மாற்றமாக ஏற்பட செய்தான். இது ஒரு மூன்றாவது அதிசயமாக இருக்கிறது. நான்காவது அதிசயமாக, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய படைகள், மலக்குமார்கள் அவருடைய படைகளுடன் இங்கு வந்தார்கள். அல்லாஹ் தஆலா கூறுகிறான், 1000ஆகவும் இருக்கலாம், அவர்கள் 2000ஆகவும் இருக்கலாம், 5000ஆகவும் இருக்கலாம். குறிப்பாக சொல்லப்படுவது 5000 என்பதாக சொல்லப்படுகிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போருக்கு செல்வதற்காக ஹிஷாம் என்பதாக வருகிறது. அந்த குதிரையை எடுத்துக்கொண்டு வெள்ளை தலைப்பாகை எல்லாம் கட்டிக்கொண்டு மலக்குமார்கள் எல்லாம் அந்த பத்ருடைய போரில் வந்தார்கள் என்பது நான்காவது அதிசயமாக இருக்கிறது. ஒரு சம்பவம் கூட இருக்கிறது. ஒரு மிகப்பெரிய ஒரு காஃபிர், அவரை ஒரு முஸ்லிம் இவரை யார் சிறைப்பிடித்தார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்க, ஒரு பத்ரு போரில் ஒரு சிறிய மனிதர், நான் தான் இவரை கைப்பிடித்தேன், நான் தான் இவரை சிறைப்பிடித்தேன் என்பதாக கூறுவார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் சிறைப்பிடிக்க முயற்சி செய்திருப்பீர்கள், உங்களுக்கு உதவியது மலக்குமார்களாக இருக்கலாம் என்பதாக கூறுவார்கள். அதே போல் இன்னொரு சஹாபியும், நான் வாளை ஓங்கினேன், அவருடைய தலை விழுந்து விட்டது, காஃபிர்களுடைய தலை விழுந்து விட்டது என்பதாக கூறுவார்கள். எனவே இது மலக்குமார்கள் இறங்கி அவர்களுக்காக உதவி செய்தது நான்காவது அதிசயமாக இருக்கிறது. ஐந்தாவதாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அறிவை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அல்லாஹ் அவர்களுக்கு அறிவித்து தந்திருந்தான், பத்ருக்கு முந்தைய தினம்
அந்த இரவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மைதானத்தில் வந்து இந்த இடத்தில் மிகப்பெரிய காஃபிர்களின் குறைஷிகளின் இந்த முஸ்லிம்களுக்கு எதிரியான உத்துபா இங்கே தான் வஃபாத் ஆவான், ஷைபா இங்கே தான் வஃபாத் ஆவான் போன்ற 24 தலைவர்களின் எண்ணிக்கையை கூறி அவர்கள் வட்டமிட்டு இந்த இடத்தில் தான் நாளை இவர்கள் வஃபாத் ஆவார்கள் என்று கூறினார்கள். அதே போல் பத்ர் முடிந்ததற்கு பிறகு சஹாபாக்கள் அவர்கள் கூறுகிறார்கள், அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வட்டமிட்ட இடத்திலிருந்து அவர்களுடைய தலை முன்னதாகவும் செல்லவில்லை, பின்னதாகவும் செல்லவில்லை. அந்த வட்டமிட்ட இடத்திலேயே அவர்களுடைய தலையெல்லாம் விழுந்திருந்தது என்பதை நாங்கள் பார்த்தோம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு மக்ஃபிரத்துஹு.